கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய கோச் மாற்றம் இந்த சீசனே நடக்கணும்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவுல மிகப்பெரிய பெட்டிஷன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஸ்டீஃபன் ஃபிளமிங் கோச் பண்ற 3 டோர்னமெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப புவரா இருக்கு அப்படிங்கிறது தான் அதுக்கான காரணமே. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, புதுசா யாரு வரப்போறா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஒரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ வருஷம் டோனியோட இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது டீமுக்குள்ள இருந்தது. இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. என்னோட இன்வால்மெண்ட் இருக்காது, முழுக்க முழுக்க ருத்ராஜ் கெய்க்வாடுடைய டிசிஷன் தான் அண்ட் ஸ்டீஃபன் ஃபிளமிங்கோட டிசிஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ பிகாஸ் அடுத்த ஜென்ரேஷனை அவர் உருவாக்கணும் அப்படிங்கிறதான் அவருடைய ஆசையுமே கூட. ஸோ அப்படி பார்க்கும்போது 2024, 25, 26ன்னு சொல்லிட்டு 3 சீசன் போரா போயிருக்கு. 24 சீசன் கூட ஓகே தான், ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ஜெயிச்சா குவாலிஃபை அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு ஃபைட் பண்ணாங்க. ஆனால் 25, 26 சீசன் ரொம்ப ரொம்ப மட்டமாக போச்சுன்னு சொல்லலாம். சரி ஓகே, இதுதான் இப்படின்னு பார்த்தா ஸ்டீஃபன் ஃபிளமிங் கோச் பண்ற எல்லா டோர்னமெண்ட்டுமே அப்படித்தான் இருக்கு. ஸோ இப்போ டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அங்கேயும் சேம் விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 160 ஒரு மேட்ச் டிஃபெண்ட் பண்றாங்க, ஒரு மேட்ச் 220 சேஸ் பண்றாங்க. ஆனா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது டீம்ல கிடையாது. அகில் ஹுசைன் டீமுடைய பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிறது தெரியும். எவ்ரி மேட்ச் பிளேயிங் 11ல ஒரு பிளேயரை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அகில் ஹுசைன் தான். ஆனா அவரை கரெக்டா யூஸ் பண்ண மாட்டேறாரு ஸ்டீஃபன் ஃபிளமிங். உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அவர் குட் பிளேயர், கண்டிப்பா ஜென்யூன் விக்கெட் டேக்கர், ஒரு குட் ஃபீல்டர், டீசெண்டா நம்பர் 4ல பேட்டிங்கும் ஆடி கொடுப்பாரு. ஒரு 50s எல்லாம் கூட வச்சிருக்காரு. நல்ல சிக்ஸ், லாங்ல அடிக்கக்கூடிய சிக்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு செமையா வந்துட்டு அவர் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. பட் அவரை ட்ரஸ்ட் பண்ண மாட்டேறாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ்லேயே நிறைய பேர் யோசிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, குயிக்கா விக்கெட்ஸ் போகும்போது அகில் ஹுசைன் இருந்தா நம்பர் 4ல ஒரு ஜடேஜா எப்படி ஆங்கர் ரோல் ஆடினாரோ அந்த மாதிரி மேலே கொண்டு தள்ளி விடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட அகில் ஹுசைன் எவ்ரி மேட்ச் பிளேயிங் 11ல இருக்கணும். ஒரு 3 டைமென்ஷனல் பிளேயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நமக்கே தெரியுது. பட் ஸ்டீஃபன் ஃபிளமிங் அவரை டீம்ல எடுத்தும் கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேறாரு. ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ற மேட்ச் ஸ்குவாட்ல இருக்கிறாரு, திடீர்னு ஏன் பெஞ்ச் பண்ணி வேற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது சுத்தமா புரியல. இப்போ கண்டிப்பா அங்கேயும் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் பாயிண்ட் டேபிள்ல கடைசியா இருக்காங்க. இங்கிருந்து பிளே ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஐ மீன் மற்ற டீமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இப்போ டிஎஸ்கே வந்துட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா மேட்ச்மே வின் பண்ணாலுமே அவங்க உள்ள போக முடியாது. மற்ற டீம் தோக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. இப்படி தான் கடந்த கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா ஒரு 3 வருஷமா நடந்துட்டு இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸ்ல. இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் கோச் தான் காரணம் சொல்லணும். பிகாஸ் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல அவர் எடுத்த ஸ்குவாட் அப்படிங்கிறது ரொம்ப புவர். நிறைய பிளேயர் எக்ஸ்பீரியான பிளேயர், ரைலி ரூசோ, வேன் முல்டன் சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு எடுத்து வச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் அவங்க எல்லாம் நல்லா அடிக்கிறாங்க. ஒரு சில மேட்ச் அடிக்கிறாங்க, ஒரு சில மேட்ச் அடிக்க மாட்டேங்கிறாங்க. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்துட்டு மிஸ் ஆகுது. ஒரு யங் பிளட் நிறைய நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ டோர்னமெண்ட்டே சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னும் பழைய மெத்தட் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே நின்னா இதுக்குள்ள அடாப்ட் ஆக முடியாது. கண்டிப்பா கோச்சை மாற்றணும் அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியாவில் வெறித்தனமா ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்க. இது போக ஆப்ஷனா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராகுல் டிராவிட் இருக்காரு, இன்னும் சில பேர் இருக்காங்க. ஸோ அது போக அஸ்வின் அண்ணா உள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம பேசணும். பட் இருந்தாலுமே மேனேஜ்மெண்ட் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இப்போ என்ன நடக்க போகுது இந்த சீசன், சிஎஸ்கே உடைய இந்த ஃபர்ஸ்ட் சீசன் கண்டிப்பா கோச் மாற்றம் நடக்குமா அப்படின்னு கேட்டா இது சிஎஸ்கே பொறுத்தது கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா T20 அந்த டோர்னமெண்ட்டை பொறுத்தது. அதில் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க, அதில் எப்படி இவர் கோச் பண்றாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் ஓரளவுக்கு பெட்டரா பண்ணிட்டாருன்னா இன்னொரு சீசன் என்ன கண்டிப்பா 2-3 வருஷத்துக்கே இருந்துருவாரு. ஸோ அதனால நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டு அந்த டோர்னமெண்ட் செமையா போகக்கூடாது, ஜோபக் சூப்பர் கிங்ஸ் செமையா பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் என் கோச் மாற்றம் நடக்கும். ஸோ நம்ம எல்லா விதமான ஃபார்மேட்லையும் பெட்டரா ஆட முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருக்கிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸ்டீஃபன் ஃபிளமிங் மேல மட்டும் 100% மிஸ்டேக் இல்லை அப்படின்னு சொல்றதை தாண்டி ஒரு 70% ஒரு மேல தான் மிஸ்டேக் இருக்கு. ஸ்குவாடை சூஸ் பண்றதுல இருந்து ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் முதல் கோணல் அது கரெக்டாக இருக்கணும். ஸோ அது கரெக்டாக இருந்தால் தான் டோர்னமெண்ட் ஃபுல்லாமே டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கே பேக்கப் பிளேயர்ஸ் யார், எந்தெந்த பிளேயர் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயம் வந்துட்டு அவர் சூஸ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லியே தான் ஆகணும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா டீம் அப்படிங்கிறது வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்த 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அதர் டீம்ஸ் வந்துட்டு டாமினேட் பண்ணுறது தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்துட்டு இருக்கணும். ஹோல் ஃப்ரான்ச்சைஸ்லையுமே ஒரு மிஸ்டேக் அப்படின்னா இந்த ஹோல் ஃப்ரான்ச்சைஸ்லையுமே காமனாக இருக்கிறது ஸ்டீஃபன் ஃபிளமிங் தான். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்னா ருத்ராஜ் மேலே மிஸ்டேக் நீங்கள் அவர் மேலே பழிய போடலாம். அந்த பக்கம் அப்படின்னா ஃபேப் டு பிளஸின்னு சொல்லி அவர் மேலே பழிய போடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேப்டன் மேலே நீங்கள் பணிய போடுறதை தாண்டி இது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறது ஸ்டீஃபன் ஃபிளமிங் தான். அவருடைய பிளான், அவருடைய வியூகம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் 2018 to 21 வரைக்கும் செமையாக இருந்தது. 23 கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்க, ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது வரைக்கும் ஓகே. ஸோ மற்றபடி அவருடைய வியூகம் இந்த ஒரு 3 to 4 இயர்ஸாக
கண்டிப்பா வேலை செய்றதில்ல. அவருடைய பிளான மாத்த வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ பிளான மாத்துனா அவருக்கு வாழ்வு. அப்படி இல்லைன்னா சிஎஸ்கேல இருந்து அவரு வெளியில போக வேண்டியதான். தட்ஸ் எ வீடியோ கைஸ். ஸோ ஸ்டீஃபன் ஃபிளமிங் வேணுமா? வேண்டாமா? அப்படிங்கிறத எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கோச்சா யார் வந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. இதே மாரி இன்னும் சில அப்டேட்டோட வந்து மீட் பண்றேன். சீ யூ சூன் கைஸ்.